இன்றைக்கு டெல்லியிலே கஞ்சா என்பதே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போதை வஸ்து. அதைவிட மிக மிக அபாயகரமானது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், செயற்கை உரியூட்டப்பட்ட போதை வஸ்துகள், அபின், கொக்கைன், ஆஷஸ், இப்படி மெத்தாம்பெட்டமைன், சூடாம்பெட்டமைன், இப்படிப்பட்ட போதை வஸ்துகள். நீ கஞ்சா 1 கிலோ பயன்படுத்துறதுல இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல 1 கிராம் நீ பயன்படுத்தினாலே போதும். மிகப்பெரிய அபாயகரமான ஒரு போதை வஸ்து. இந்த போதை வஸ்து என்பது உலக நாடுகளிலே கிடைக்கின்ற இந்த போதை வஸ்து இது இந்தியாவிலே தயாரிக்கப்படுவதில்லை. உலக நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள்ள வந்து தமிழகத்திலே, அதிலும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 2 ஆண்டு காலத்தில் தான் சர்வசாதாரணமாக கேள்விப்படுகிறோம். அங்கே 200 கோடி பிடிபட்டது, இங்கே 300 கோடி பிடிபட்டது என்று கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு இந்த முதலமைச்சர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? ஏன் பதில் சொல்ல மறுக்கிறார்?